வணக்கம். இன்னைக்கு நாம புதுச்சேரியில இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மருத்துவ அறிவியல் கழகம், அதாவது ஸ்லிம்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க சில தகவல்கள் கொடுத்திருக்கீங்க, ஒரு யூடியூப் வீடியோ கிளிப்ஸ், சில வெப்சைட் குறிப்புகள், இதுல கேம்பஸ் அப்புறம் ஃபீஸ் பத்தி எல்லாம் இருக்கு. ஆமா. இந்த தகவல்களை வச்சு ஸ்லிம்ஸ் ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டா எப்படி இருக்கு, அதோட முக்கிய அம்சங்கள் என்ன, குறிப்பா அங்க இருக்கிற வசதிகள், அப்புறம் அந்த கல்விச் சூழல், முக்கியமா அந்த கல்வி கட்டணத்துல ஒரு சேமிப்பு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அத பத்தியும் பார்ப்போம். சரி. வாங்க அத விரிவாகவே பேசுவோம். முதல்ல அந்த கேம்பஸ் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அகரம் கிராமத்துல 50 ஏக்கர்ல நல்ல பசுமையான சூழல்ல இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, 50 ஏக்கருங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய இடம் தான். அந்த யூடியூப் வீடியோல ட்ரோன் காட்சிகள் காட்டுது இல்லையா, பார்க்கும்போதே அதோட பிரம்மாண்டம் தெரியுது. ஆமாமா. அந்த பெரிய இடத்துல இப்ப இருக்கிற மாதிரி நல்ல மாடர்ன் டீச்சிங் வசதிகள், லெக்சர் ஹால்ஸ், நல்ல அட்வான்ஸ்டு லேப்ஸ், அப்புறம் ஒரு பெரிய லைப்ரரியும் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது 600க்கும் மேல பெட்ஸ் இருக்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அது கேம்பஸ் உள்ளேயே இருக்கு. ஓ, அது பெரிய பிளஸ் இல்லையா? அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிறது மாணவர்களுக்கு எப்படி, அதாவது அந்த நேரடி மருத்துவ அனுபவம், கிளினிக்கல் எக்ஸ்போஷர்னு சொல்றோமே, அதுக்கு எந்த அளவுக்கு உதவும்? அது மிக மிக முக்கியமான ஒண்ணு. 600 பெட் இருக்கு, ஒரு டஜனுக்கும் மேல ஆபரேஷன் தியேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது மாணவர்கள் பல விதமான கேஸ்களை பார்க்க முடியும். சரி, விதவிதமான ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்கிறத நேரடியா கத்துக்க முடியும். தியரி மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் அனுபவம் நிறைய கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். புரியுது. கிளாஸ் ரூம்ஸ் கூட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி ஆடியோ விஷுவல் எக்விப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. லேப்லயும் மாடர்ன் மெடிக்கல் உபகரணங்கள் இருக்கா? ஆமா, குறிப்புகள் அதையும் சொல்லுது. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்தணும்னு நினைக்கிறாங்க போல. படிப்பு மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் லைஃப்க்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பா. வெறும் படிப்பு மட்டும் போதாது இல்லையா? பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு தனியா, கேர்ள்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல் இருக்கு. சரி. அப்புறம் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ், அதுக்கெல்லாம் கிரவுண்ட்ஸ், கோர்ட்ஸ் இருக்கு. கேண்டீன், சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கு காமன் ஏரியாஸ், நல்ல ஸ்பீட்ல இன்டர்நெட், இப்படி ஒரு பேலன்ஸ்டு லைஃப்க்கு தேவையானது இருக்குன்னு தெரியுது. ஒரு முழுமையான அனுபவம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆமா, கல்வி மட்டும் இல்லாம அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு சூழல் உருவாக்க பாக்குறாங்க. சரி, இவ்ளோ வசதிகள், பெரிய கேம்பஸ், ஹாஸ்பிட்டல் கனெக்ஷன் எல்லாம் ஓகே. ஆனா நிறைய பேர் பார்க்குற முக்கியமான விஷயம் ஃபீஸ். கல்வி கட்டணம் பத்தி என்ன தகவல் இருக்கு? இதுதான் இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அபிஷியல் வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் ஆகும்னு போட்டிருக்க. 25 லட்சமா? ஆமா. ஆனா நீங்க ஷேர் பண்ணின அந்த தகவல்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா. அது என்னது? அதாவது வழக்கமான கட்டணம் 23 லிருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆஃபர்ல வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய்னு ஒரு தகவல் சொல்லுது. ஓ அப்படியா? அப்போ வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் சேமிக்க முடியுமா? ஆமா, அந்த தகவல் படி அப்பதான் தெரியுது. இது 5 வருஷ கோர்ஸ்க்கு கணக்கு போட்டு அது ஒரு பெரிய தொகை சேமிப்பு இல்லையா? நிச்சயமா. 5 லட்சம் வருஷத்துக்குன்னா மொத்த மெடிக்கல் படிப்பு செலவுல இது கணிசமான குறைப்பு. இது நிறைய பேரை கவனிக்க வைக்கும். உண்மைதான். இது எஸ்எல்எம்எஸ் மத்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட ஒப்பிடும்போது செலவு அடிப்படையில கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னது? இந்த கட்டணம்ங்கிறது வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். பயிற்றுவிப்பு கட்டணம்னு சொல்றோமே, அது மட்டும். ஓ, அப்ப ஹாஸ்டல், மெஸ் இதுக்கெல்லாம் தனியா கட்டணமா? ஆமா, சரியா சொன்னீங்க. கிடைச்ச தகவல் படி ஹாஸ்டலுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,25,000 வரைக்கும் ஆகலாம். சரி. அப்புறம் சாப்பாட்டுக்கு, அதாவது மெஸ்ஸுக்கு வருஷத்துக்கு ஒரு 85,000 ரூபாய் கிட்ட, மாசம் ஒரு 6,500 ரூபாய் வருது. ஓகே. இது இல்லாம காஷன் டெபாசிட், அது திரும்ப கொடுப்பாங்க. அது ஒரு 75,000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூடுதல் செலவுகள். பட்ஜெட் போடும்போது இதையும் சேர்க்கணும். கரெக்ட். முக்கியமா அந்த 20 லட்சம் ரூபாய் ஆஃபர், அது யாருக்கு பொருந்தும், எப்பவும் இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்களை நேரடியா விசாரிச்சு உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ மொத்தத்துல பார்த்தா எஸ்எல்ஐஎம்எஸ் புதுச்சேரியில ஒரு பெரிய கேம்பஸ் இருக்கு, நல்ல ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கு, மாடர்ன் லேர்னிங் வசதிகள், ஸ்டூடெண்ட் வசதிகள் எல்லாம் இருக்கு. அதே சமயம் கல்வி கட்டணத்துல ஒரு கணிசமான சேமிப்புக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த கூடுதல் செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த ஆஃபரோட நிபந்தனைகளையும் சரியா தெரிஞ்சுக்கணும். ஆமா, முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, ஒரு பக்கம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேரடி மருத்துவ பயிற்சி வாய்ப்பு, இன்னொரு பக்கம் இந்த ஃபீஸ்ல ஒரு சலுகை.
இது ரெண்டையும் மாணவர்கள் பெற்றோர்கள் யோசிச்சு பார்க்கணும். தரம், செலவு ரெண்டையும் பார்க்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். ஆனா முழுசா விசாரிக்கணும். நிச்சயமா முழு விவரங்களையும் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் எப்பவுமே பெஸ்ட். சரி, இப்போ கேக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் தேடும்போது இந்த மாதிரி ஃபீஸ்ல ஒரு பெரிய சேமிப்பு கிடைக்குதுன்னா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? இல்ல காலேஜ் இருக்கிற இடம், அங்க கிடைக்கிற கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேக்கல்டி எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா? உங்க சூழலுக்கு எது முக்கியம்னு நீங்க தான் யோசிக்கணும். இத பத்தி யோசிங்க. நாம மீண்டும் சந்திப்போம்.